ஹலோ டியர் தமிழ் மக்களே, இன்றைக்கி விலாகில் எங்கே வந்திருக்கோம் நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்க. நைஜீரியாவோட லோக்கல் மார்க்கெட்டில் ஃபஸ்ட்டு நாங்கள் போனது ட்ரெஸ் ஷாப்புக்கு தான். இங்கேயே ஸ்டிச் பண்ணி விற்கிறாங்களாட்டிருக்கு. ஸோ அவங்களுக்கு ப்ராஃபிட் இருக்க மாட்டிருக்கு. இந்த ஆனால் ஸ்டஃப்புங்க ஒன்று கூட நல்லா இல்லை, எனக்கு பிடிக்கல. ரொம்ப ஒரு மாதிரி மொடன்னு இருந்ததுங்க. நமக்கு வெயிலுக்கெல்லாம் நமக்கு சுத்தமாக செட் ஆகாது. ஆனால் இது அவங்க நல்லா யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி அவங்களுக்கு ஒத்துக்க மாட்டிருக்கு. அப்புறம் நிறைய மாடர்ன் ட்ரெஸ் யூரோப்பியன் கல்ச்சரில் தான் அந்த மாதிரி தான் இருக்காங்க. நிறைய வெஸ்டர்ன் வியர் ட்ரெஸ் தாங்க. இந்த மாதிரி குர்த்தி அந்த மாதிரிலாம் பார்க்கவே முடியாது. இந்த குழந்தைக்கு போட்டிருக்க பார்த்தீங்களா டாப்பு, அது கூட அந்த மெட்டீரியல் கூட மொடன்னு நாங்கள் இருந்துச்சு. அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கேட்டேன், எனக்கு காட்டன் ட்ரெஸ்ஸு சாஃப்ட் மெட்டீரியலில் தான் வேணும் அப்படின்னுட்டு. அது நைட்டி மாதிரி வேணும்னு கேட்டேன். அந்த பொண்ணு எடுத்துகிட்டு அவங்களுடைய ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸே பார்த்திங்கன்னா நைட்டி மாதிரி தான் இருக்கும். அந்த பொண்ணு நைட் ட்ரெஸ்ன்னு சொன்ன உடனே அதை தான் எடுத்து கரெக்டாக காட்டுச்சு வேறு. இதெல்லாம் கொஞ்சம் சாஃப்டாக இருந்ததுங்க. அதாவது நம்ம என்ன சொல்லுவோம்னா ரேயான் மெட்டீரியல்னு சொல்லுவோம் இல்லைங்க, அந்த மாதிரி இருந்தது. இந்த பேண்ட்டு பார்த்தீங்களா, என்ன கலர் காம்பினேஷன், ரெட்டு, பிங்க்கு, இந்த மாதிரிலாம் அவங்க ஈஸியாக சாய்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறாங்கங்க. நம்ம சைடெல்லாம் நம்ம போடவே மாட்டோம்ல. ஆனால் அதை தவிர்த்து நிறைய ட்ரெஸ்ஸு வச்சுருந்தாங்க. இது ஸ்டோல் மாதிரி இருந்ததுங்க. ஆனால் இதுதான் அவங்க மெயின் ட்ரெஸ்ஸாகவே போடுறாங்க, மேலே டாப்பாகவே போடுறாங்க. அப்புறம் இதெல்லாமே ரொம்ப தின்னாக இருந்ததுங்க. ஒரு லைனிங் கிளாத் அப்படிலாம் நம்ம இங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியாது. இது நான் லைஃப் வருமா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்டேன். வாஷிங் மிஷினில் போடுவியா, வருமா? ஏன்னா இவ்வளோ லைட்டாக இருக்கே, உழைக்குமா அப்படின்னு கேட்டேன். இந்த ட்ரெஸ் நல்லா இருந்தது. அப்புறம் நான் வேறு ஏதாவது கொஞ்சம் லென்த்தியாக ஃப்ராக் மாதிரி கூட காட்டுங்க அப்படின்னு சொன்னப்போ, அடுத்து அந்த பொண்ணு நிறைய எடுத்து கலெக்ஷன் காட்டினாங்க. இந்த ப்ளூ கலர் ஒன்று இருந்தது, அப்புறம் ஆரஞ்சு கலரில் ஒன்று இருந்தது. ஆனால் இந்த சைஸ்லாம் எனக்கு ஃபிட் ஆகுமா அப்படின்னு தெரியலேப்பா அப்படின்னு கேட்டப்போ, அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டே காட்டுச்சு. இந்த ஆரஞ்சு கலர் பார்த்தீங்களா, இது ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டஃப் ஆனால் ரேயான் மெட்டீரியல் தாங்க, நம்ம ஊர் ரேயான் மெட்டீரியல் தான் இது. ஆனால் அந்த பொண்ணு காட்டன்னு சொல்லிடுச்சு. இது 12,000 நைரா, நம்ம ஊர் காசு பார்த்திங்கன்னா 600 ரூபா தான். அப்புறம் இது மாதிரி நிறைய கலர்ஸ் காட்டுச்சு. ஆனால் எல்லாமே நல்லா இருந்தது. ஆனால் எனக்கு உழைக்குங்கிற மாதிரி எனக்கு தோணலைங்க. அந்த பொண்ணுக்கிட்ட தெளிவாக கேட்டேன், மிஷின் வாஷ் தானான்னு. உனக்கு உழைக்கலைன்னா நீ ரிட்டர்ன் பண்ணு, நான் இங்கே தான் இருப்பேன், 12 இயர்ஸாக கடை வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. அப்புறம் இந்த பொண்ணு ஃப்ரீ சைஸான்னு கேட்டதுக்கு போட்டே காட்டிடுச்சுங்க. அதுக்கப்புறம் ஒரு டான்ஸ் வேறு ஆடிச்சுங்க அந்த பொண்ணு. அதை எடுக்காமல் விட்டுட்டேன், அவ்வளோதாங்க. ஆனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை, நாங்கள் வந்துட்டோம். நைஜீரியா லோக்கல் மார்க்கெட்டில் இந்த ஷாப் தான் அவங்க ஃபஸ்ட்டு போனது. இன்னும் நிறைய ஷாப் போயிருக்கோம். அந்த வீடியோஸ்லாம் நான் கண்டினியூஸாக போடுறேன். உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பற்றி என்ன தோணுதுங்கிறத கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.